Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஃப்ரைட் சிக்கன் KFC ஸ்டைல்ல நம்ம பார்க்க போறோம். KFC ஃப்ரைட் சிக்கன்னாலே அது மேல இருக்க crust தான். அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். இதுல நான் 700 கிராம் சிக்கன் வச்சிருக்கேன். இதுல breast பீஸும் லெக் பீஸும் வச்சிருக்கேன். கீறி விட்டுருக்கேன். இதுல நம்ம வந்து இப்போ பட்டர் மில்க்ல உப்பு போட்டு இருக்கேன். இதை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போறோம். 1 hour ஊற வைக்கணும் நம்ம. இது இப்போ நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு ஊற வைக்கலாம். சிக்கனை வச்சு 1 hour ஆயிடுச்சு. இந்த பட்டர் மில்க்ல நல்லா ஊறி இருக்கு சிக்கனு. எதுக்காக நம்ம வந்து இதில் ஊற வைக்கிறோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன், ஆனியன் பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன், வினிகர் 2 ஸ்பூன். இது கூட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் 1 ஸ்பூன், கார்லிக் பவுடர். இப்போ இந்த கார்லிக் பவுடர் இல்லைனாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம. ஆனியன் பவுடர், ஹெர்ப்ஸ், பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சோயா சாஸ், வினிகர். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். 3 hours கழிச்சு நம்ம பார்ப்போம். இதை நம்ம நல்லா இதில் கலந்து விடணும். அப்போ தான் இதில் இந்த மசாலா எல்லாமே இதில் போய் இறங்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இது 3 hours வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் இதில் வந்து நல்லா இறங்கும் இந்த மசாலாலாம். நம்ம இப்போ சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சு 3 hours ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் பெரிய கப்பில் நான் 2 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். 2வது கப்பு 1 டீஸ்பூன் மில்க் பவுடர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஃபர்ஸ்ட் கோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் கோட் இப்படி தான் பண்ணணும். நல்லா சுற்றி ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ செகண்ட் கோட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு பவுலில் வந்து கோல்ட் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சிக்கன் எடுத்து 5 seconds டிப் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இந்த மாவில் போட போகிறோம். செகண்ட் கோட்டிங் வந்து நம்ம நல்லா பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த crust நல்லா ஃபார்ம் ஆகும். இதை நம்ம நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது உள்ளே போட்டு போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி எடுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா crust அழகாக ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. இப்போ நம்ம பேனில் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.
இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விடணும். இது லோ டு மீடியம் ஃப்ளேம்ல தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம விட்டுடலாம். எதுக்காக நான் அதை பொடிக்கிறேன்னா அந்த crust வந்து அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா அது வந்து உடையாத இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டுருக்கேன். இந்த சிக்கன் வந்து 4 to 5 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இதே மாதிரி நம்ம நல்லா 2 சைடு திருப்பி விடணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு உயரமான இடத்துல வச்சோன்னா வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்ல வச்சோன்னா சாகியா ஆயிடும். அதுக்காக நம்ம இது மேலே வைக்கிறோம். எவ்வளோ அழகாக crust ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா crust-ஆ இப்போ இது நல்லா crust-ஆ வந்திருக்கு பாருங்க. ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகா crust-ஓட வந்திருக்குன்ட்டு. நான் சொன்ன ப்ரொசீஜர் மாதிரி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இதே மாதிரியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் நீங்களும் பண்ண முடியும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.